தங்களது வருமானம் அத்துணையுமே குழந்தை இல்லாத போதும் சரி கடைசி வரைக்குமே 3 பகுதிகளாக பிரித்து வாழ்ந்தார்கள். ஒரு பகுதி கடவுளுக்கு, ஒரு பகுதி ஏழைகளுக்கு, 3வது பகுதி தங்களுக்கு. யோசிப்பாமே, என் வீட்டுல எல்லாமே நான் நினைச்சது நடக்கல, குழந்தை இல்லாம இருக்கிறேன். ஆனா அப்படி இருந்தும் என்னால் இப்படி வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டினார்கள். எல்லா சூழ்நிலையிலுமே கடவுள் நம்பிக்கையிலிருந்து விலகவில்லை. தாங்கள் அடுத்தவருக்கு செய்கிற நன்மை தடத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் விலகவில்லை. இன்றைக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். குடும்பத்தில் கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிற போது குடும்பத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் நினைத்தது நடக்காவிட்டாலும் சரி, அதையும் தாண்டி அடுத்தவருக்கு நன்மை செய்யக்கூடிய தம்பதியராக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? கடைசியாக நம்முடைய திருக்குடும்பம், அன்னை மரியாள், சூசையப்பர், இவர்கள் இருவருமே, அவங்க 2 பேருமே